தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அங்கு சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் நீண்ட நேரம் விசாரணையும் நடத்தியிருந்தாங்க. இதுல அவரிடம் 25 விதமான கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்துச்சு. இதுல பெரும்பாலான கேள்விகளுக்கு மட்டுமே அவர் தவறான பதில்களையும் சொல்லியிருக்காரு. விஜய் பேச்சு அனைத்துமே பதிவு செய்யப்பட்ட நிலையில கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொள்வார்னு தெரிய வந்திருக்கு. விஜயிடம் சிபிஐ கேட்ட கேள்விகள் என்ன, அவர் சொன்ன பதில்கள் என்ன, டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்து 100% முழுமையான தகவல் ஜெம் தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கிறது. தமிழக அரசியல்ல திருப்புமுனையாய் ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய டெல்லி சிபிஐ விசாரணை குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கரூர்ல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றி இருந்தார். அப்பதான் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல எதிர்பாராத விதமாக 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக தான் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முன்னதாக நடைபெற்ற சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நடிகர் விஜய் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். இந்த நிலையில தான் டெல்லி சிபிஐ காவல்துறையினர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் மற்றும் விஜயின் வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் என பலரிடம் விசாரணை நடத்தியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சம்மனும் அனுப்பப்பட்டுச்சு. அதன் பேர்ல தான் அவர் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கிளம்பி டெல்லிக்கு வந்தார். அந்த விமானத்தில் 13 பேர் பயணம் செய்யக்கூடிய அளவில் வசதியும் செய்யப்பட்டிருந்துச்சு. இதன் வாடகை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு 2.5 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில தான் விஜய் டெல்லி செல்வதற்காக 50 லட்சம் ரூபாய் விமான செலவு செய்யப்பட்டிருக்காரு. அந்த விமானத்துல விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா மட்டுமல்லாமல் நிர்மல் குமாரும் உடன் சென்றிருக்காரு. டெல்லி சென்றதுமே காலை 10:30 மணி அளவுல சிபிஐ அலுவலகத்தை அடைந்த அவர்கள் விசாரணைக்கு தயாராகினாங்க. முதற்கட்டமாக நடிகர் விஜய் கையில ஒரு பையும் வச்சிருந்தாரு. அந்த பையை சோதனையிட்ட போதுதான் தெரிஞ்சிச்சு அந்த பையில என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்கு என்ன மாதிரியான பதில் சொல்ல வேண்டும் என ஒரு அலுவலக கோப்பு இருந்தது தெரிய வந்தது. இது தவிர சில பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்தனர். அந்த கோப்புகளை சிபிஐ அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளனர். இதை அடுத்துதான் சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்த விஜய் மற்றும் நிர்மல் குமார் இவங்க 2 பேரும் உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா வரவேற்பு அறையில அமர வைக்கப்பட்டாரு. விஜயிடம் தனிப்பட்ட முறையில தான் விசாரணையும் நடைபெற்றிருந்துச்சு. விசாரணை நடைபெறும் சமயத்துல தான் நிர்மல் குமாருக்கு தனி அழைப்பும் அனுப்பப்பட்டிருந்துச்சு. சிபிஐ அதிகாரிகள் முன்னால் அமர்ந்த விஜய் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தொடங்கியிருந்தார். அவர் என்னென்ன பதில் சொன்னாரோ அவை அனைத்துமே அங்கிருந்த ஒரு பெண் ஒருவரால் டைப்பிங் செய்யப்பட்டிருந்துச்சு. பல கேள்விகளுக்கும் விஜய் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதில் சொல்லியிருந்தார். இந்த விசாரணையின் போதுதான் விஜய் எதிர்பாராத வகையில நேர்முக தேர்வு போல் ஏராளமான கேள்விகளை அடுக்கடுக்காக சிபிஐ அதிகாரிகள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நடிகர் விஜயிடம் கரூர் கூட்டத்திற்கு எந்த தேதியில் நீங்கள் அனுமதி கேட்டீர்கள், அந்த கூட்டத்திற்கு எத்தனை மணிக்கு நீங்கள் சென்றீர்கள், உங்களை காவல்துறையினர் எத்தனை மணிக்கு வர சொன்னார்கள், நீங்கள் கூட்டத்தில் எவ்வளவு நேரம் உரையாடினீர்கள், நீங்கள் பேசும்பொழுது செருப்பு மற்றும் கல் ஆகியவை வீசப்பட்டது அது உங்களுக்கு தெரியுமா, கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்ட போது இறந்தவர்கள் பற்றி தகவல் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது, உடனடியாக ஏன் இறந்தவர்கள் குடும்பத்தினரை நீங்கள் பார்க்கவில்லை, கரூரில் இருந்து புறப்பட்ட நீங்கள் 1 மணி நேரம் எங்கிருந்தீர்கள், யாருடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தாங்க. உங்கள் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஹெட்லைட்டை அடிக்க ஆன் செய்தீர்கள், திடீரென்று ஆஃப் செய்தீர்கள், எதற்காக இப்படி செய்தீர்கள், கரூர் கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவில் இருந்தது என ஏராளமான கேள்விகளை வரிசையாக நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் முன்வச்சாங்க. அவர்கள் கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் விஜய் ஒவ்வொன்றாக பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. விஜய் பதிலளிக்கும் பொழுது, நான் திருச்சி கூட்டத்தை முடித்துவிட்டு பெரம்பலூருக்கு கிளம்பினேன். அப்பொழுது அங்கு நெரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது, எனவே அங்கு போக வேண்டாம் என காவல்துறையினர்கள் சொன்னார்கள். நானும் போகாமல் இருந்தேன்.
ஆனால் கரூரில் இந்த அளவுக்கு கூட்டம் கூடும் என்பதை காவல்துறையினர் எனக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. அப்படி தகவல் தெரிவித்து இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன் என விஜய் பதிலளித்தார். இதற்கிடையே நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் குறிப்பிட்டு பேசினார்கள். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு நீங்கள் போக வேண்டாம் என காவல்துறையினர் ஆதவ் அர்ஜுனாவிடம் தகவல் தெரிவித்து இருக்கின்றனர். ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் உங்கள் வாகன ஓட்டுநரிடம் நீ குறிப்பிட்ட இடத்தில் செல் என உத்தரவிட்டிருந்தார். இது பற்றி உங்களுக்கு தெரியுமா என கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு. இது மட்டுமல்லாமல் ஏராளமான வீடியோ காட்சிகளை காட்டியும் நடிகர் விஜயிடம் கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. அப்பதான் விஜய் முன்னுக்கு பின் முரணாக சில தகவலையும் தெரிவிச்சிருக்காரு. விஜயை பொறுத்த வரையில மிக நிதானமாகவே விசாரணையில் கலந்து கொண்டிருந்தார். கரூர் சம்பவத்துல உயிரிழப்பு சம்பவங்கள் பற்றி குறிப்பிடும் பொழுது நடிகர் விஜய் சற்று கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தார். அப்பதான் சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் கேள்விகளை கேட்பதை குறைத்து கொண்டு ஆறுதலாகவும் பேசினாங்க. இந்த விசாரணையின் போது நடிகர் விஜய்க்கான மதிய உணவையும் அதிகாரிகள் ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. ஆனா விஜய் எனக்கு சாப்பிட மனமில்லை என கூறிக்கொண்டு தான் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளில் இருந்து சில பிஸ்கட்டுகளை எடுத்து சாப்பிட்டு தண்ணீர் அருந்தியபடியே மேலும் விசாரணைக்கு தயாராக இருந்தார். நடிகர் விஜய் தெரிவித்த பதில்களை ஏற்கனவே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே தெரிவித்த கருத்துகளோடு ஒப்பிடும் பொழுது சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்துச்சு. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேலும் முடுக்கிவிடப்பட்டிருந்துச்சு. இந்த விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகளே நடிகர் விஜயிடம் நீங்கள் மிகவும் எளிமையாக இருக்கிறீர்கள், இவ்வளவு எளிமையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் எங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தார் எல்லோருமே உங்களுடைய ரசிகர்கள் என்றும் அவரிடம் தெரிவித்த நிலையில விஜயுடன் சில சிபிஐ அதிகாரிகள் செல்ஃபி படமும் எடுத்துக்கொண்டாங்க. இதனைத் தொடர்ந்து நீங்கள் மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டி இருக்கும் என விஜயிடம் கூறியிருக்காங்க அதிகாரிகள் அவர்கள். இதற்கிடையே நடிகர் விஜய் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்ற தகவலை அவரது கட்சியின் மூத்த நிர்வாகியான நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவிக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் டெல்லி சிபிஐ போலீசார் 7 மணி நேரம் விசாரணையும் நடத்தியிருந்தாங்க. தற்பொழுது பொங்கல் பண்டிகை காரணமாக விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கு. எனவே பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மீண்டும் விஜயிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எந்த தேதி என்பதை அவர்கள் குறிப்பிடாமையே ஒத்தி வச்சிருக்காங்க. இதற்கிடையே நடிகர் விஜய் வாக்குமூலம், புஷி ஆனந்த் வாக்குமூலம், ஆதவ் அர்ஜுனா வாக்குமூலம், டிரைவர் வாக்குமூலம், நிர்மல்குமார் வாக்குமூலம் என அனைத்திலும் ஏராளமான குளறுபடிகளும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒருவருக்கொருவர் முன்னுக்கு பின் முரணாக தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இது அனைத்தும் ஒப்பிட்டு நடிகர் விஜயிடம் உச்சகட்ட விசாரணையும் நடைபெற இருக்கு. தற்போதுள்ள சூழ்நிலையில சிபிஐ வலையில நடிகர் விஜய் சிக்கிக் கொண்டதாகவே பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இது குறித்து எதிர்க்கட்சியினர் பேசும் பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் என விஜய் தான் வேண்டுகோள் விடுத்தார். இப்பொழுது சிபிஐ விசாரணையில அவரை சிக்கிக் கொண்டார் என்று விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. நடிகர் விஜய் மீதான சில குற்றச்சாட்டுகள் சிபிஐயால் நிரூபிக்கப்படுமானால் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு எந்த நேரமும் கைது செய்யப்படலாம். இதன் மூலம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய போர்க்களம் ஏற்படலாம் என்ற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. நடிகர் விஜயை பொறுத்தவரையில எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினாரோ அதிலிருந்து ஏராளமான சோதனைகளையும் சந்திச்சு தான் இருக்காரு. அவரது ஜனநாயக படமும் வெளியிடுவதில் ஏராளமான சிக்கல்களும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அவர் தனிப்பட்ட அரசியல் நடத்துவதை விடவும் தங்களது கூட்டணியில் சேர்த்து கொண்டால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என பாரதிய ஜனதா கட்சி கணக்கு போடுவதாகவும் சொல்கின்றார்கள். ஆனால் இது குறித்து நடிகர் விஜயின் வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய நிர்மல்குமார் எந்த சூழ்நிலையிலுமே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. எனவே இத்தகைய மிகப்பெரிய போராட்ட களத்தில் இருந்து நடிகர் விஜய் ஜெயிப்பாரா, அவரது அரசியல் கிளைமேக்ஸ் காட்சி எப்படி முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.